நான் எதிர்பார்த்ததை விட திறமைசாலிகளா தான் இருக்காங்க. மத்தவங்களை காக்கசு பார்த்துப்பா, எனக்கு கவலை இல்ல. ஆரம்பிச்சு சடங்க முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் சீக்கிரமா முடிக்காட்டி இதை எவ்வளவு நேரமா பண்றேன்னு என்ன பேசியே கொன்றுவான். உயிரை விட ரெடியா? ஆசுமா, பின்னாடி பாருங்க. எத்தனை தடவை ஒரே வித்தைய பயன்படுத்துவ? எல்லாமே ஒண்ணுதான், ஆனா திரும்பவும் நீ மாட்டிக்கிட்டியே. என்ன நடந்தாலும் நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்கல்ல. உங்களோட காங்கிரஸை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க உயிரையே தியாகம் செஞ்சிருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட திட்டத்துல என்ன குறைச்சல் இருக்க? ஷேடோ ஸ்டிச்சிங்க பயன்படுத்தி நான் ஒரு எதிரியை கட்டி போட்டுட்டா அவங்க பலம் பாதியா குறைஞ்சிரும். இது நல்ல ஐடியா தானே? லாங் ரேஞ்ச்ல இருந்து பயன்படுத்தும் போது ஷேடோ ஸ்டிச்சிங் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்காது. ஆனா க்ளோஸ் காம்பேக்ட்ல என்னால எதையும் செய்ய முடியும். என்னோட திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்த என்னால கண்டிப்பா முடியும் ஆசுமா. இந்த ஸ்ட்ராட்டஜில அதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரு ஃபார்மேஷன்ல, நீ உன்னோட ஷேடோ ஸ்டிச்சிங்க பயன்படுத்தி எதிரிகள் கூட மோதும் போது நான் உனக்கு பேக்கப்பா செயல்படுவேன். அதேதான். எதிரிகளை கட்டி போட்டதுக்கு அப்புறமா நம்ம தோக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மை என்னன்னா இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஷிகமாரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மளுடைய இந்த டீம் ரொம்ப அற்புதமானது, ஆனா மத்த ஸ்குவாட்ஸ் கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அது நீதான் ஷிகமாரு. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிலைமை என்னங்கறத ஒவ்வொரு நொடியும் துல்லியமா கண்காணிக்கணும். அப்பதான் அந்த டீமை வழி நடத்த முடியும். இவ்வளவு திறமையான நீ எங்களுக்கு பின்னாடி இருந்து சண்டை போடுறதா நல்லது, முன்னாடி இருந்து சண்டை போடுறது ஆபத்து. ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. ஒரு காம்ரேடை கிளக்கிறதுல எவ்வளவு வழி இருக்குன்னு எனக்கும் தெரியும். இதுல ரிஸ்க் இருக்குன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். இப்ப அதனால என்ன? இப்ப ஏப்ல என்ன பெஸ்ட்னு நீங்க தானே சொன்னீங்க. இதுக்கப்புறமும் நான் காம்ரேட்ஸை இழக்க கூடாதுன்னா இதை விட்டா வேற ஆப்ஷனே இல்ல. உன்னோட டீம்மேட்ஸ் ஆன எங்களை காப்பாத்துறது மட்டும்தான் உன்னோட குறிக்கோள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நம்ம எதை பாதுகாக்க போராடுறோம்? வாழ்க்கைய பத்தின உன்னோட புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கு ஷிகமாரு. இது என்னுடைய தப்புதான். நான் திட்டத்தை ஒழுங்கா போடுறேன்டா. கண்டிப்பா இது எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. என்ன வலிக்குதா? வலி அதிகரிக்கலாமா? ஒரு வலியா? உன்னோட இந்த வலியை கொண்டாட தயாரா இருக்கேன். உயிர் போகும்போது அந்த வலி எவ்வளவு சுகமா இருக்குன்னு தெரியுமா? கேப்டன், போச்சு. அவன் கதை முடிஞ்சது. ஆசுமா, பிரமாதம். நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஆசுமா,
என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீ என்ன பண்ற? 2 நிமிஷம் பொறு, வந்துட்டேன். என்ன பண்ணிருக்கீங்க? உங்களை சும்மா விட மாட்டோம். உன்னை உன் சாவு ஏன் கையில தான்டா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால எதுவும் பண்ண முடியல. என் உடம்புல தெம்பல. ஃபெதர்ஸா இப்ப இது என்ன? காக்கா கூட்டத்தை வச்சு தோக்கடிக்கலாம் நினைச்சது யாருப்பா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நம்ம கவனத்தை திசை திருப்ப யாரோ முயற்சி பண்றாங்க. இது ஒரு பிளாக் ஸ்வாட். ஷிகமாரு, உதவிக்கு நாங்க வந்துட்டோம். ஏனோ ஷிகமாருவை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா. எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை போயிரு சோஜி. ஓகே. உதவிக்கு ஆட்கள் வந்துட்டாங்க போல. ஹே, உனக்கு ஒண்ணும் ஆகலல? ஆசுமா சென்சை. அவரோட இதயம் இன்னும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. சோஜி, சீக்கிரமா இவரை லீவ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. உடனே கிளம்புங்க. நான் என்னுடைய பவுண்டியை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆசுமாவை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. நான் ஒரு கை இவனை பாத்துக்கிறேன். நீங்க எவ்வளவு வேணா முயற்சி பண்ணலாம், ஆனா என் சடங்குக்கு இரையாகிறதுல இருந்து கண்டிப்பா உங்களால தப்பிக்கவே முடியாது. கம்மான், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க சார். இப்பதான் சுவாரஸ்யமான நிகழ்வே ஆரம்பிக்க போகுது. அந்த 2 டீல்ஸ் நம்ம சீல் பண்ணி ஆகணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். உடனே திரும்ப வந்துருங்க. ப்ளீஸ் சார், இன்னும் கொஞ்ச நேரம் கொடுங்க. ஏன் ஆசைக்குன்னு எதுவும் பண்ணக்கூடாதா? போதும், நிறுத்து ஹிடான். கூடிய சீக்கிரம் நாங்க திரும்ப வருவோம். அதுக்குள்ள உங்களை நீங்க தயார்படுத்திக்கங்க. எப்பயும் பிரச்சனை பண்றதே வேலையா போச்சு. சீக்கிரமா கிளம்பலாம் ஹிடான். தலைவரா போயிட்டா, அதனால சும்மா இருக்க. இல்லைன்னா அவனையும் கண்டிப்பா சபிச்சிருப்பேன். சென்சே. ஆசுமா சென்சை. ஏனோ சோஜி, ஆசுமாவை தூக்கிட்டு நம்ம உடனே கிளம்பணும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனை காப்பாற்ற முடியாது. கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரத்துல திரும்ப வந்துடுறோம். சோஜி, ஈனோ சீக்கிரம். மெடிக்கல் நெஞ்சுட்சு ஆரம்பிக்கிறேன். ஓகே. இல்ல, வேண்டாம். இவ செஞ்சு கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருங்க. ஈனோ. ஓகே. இங்க இங்கேயும் அடிபட்டிருக்கா. 4 முக்கியமான ஸ்பாட்ஸ். நிலைமை கையை மீறி போயிடுச்சு. வாழ்க்கையில இப்பதான் எனக்கு 3வது ஹோகாகி சொன்னதெல்லாம் ஒரு வழியா புரியுதுன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல நான் எப்பவும் கொஞ்சம் ஸ்லோ தான். ஈனோ, ஜோஜி, ஷிகமாரு, உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம இருங்க சென்சை. சோஜி. உங்களை போது நிறுத்த ஈனோ. ஆசுமா சென்சை சொல்ல போற கடைசி விஷயத்தா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ஈனோ, சொல்லுங்க. நீ கொஞ்சம் வெறப்பா நடந்துகிட்டாலும் மத்தவங்களுக்கு உன்னால நிறைய அன்பை கொடுக்க முடியும். என்ன ஆனாலும் சரி, நீ சாக்குரா கிட்ட எப்பவும் தோக்கவே கூடாது. அது நெஞ்சட்சுவோ ரொமான்ஸோ எல்லாத்திலையும் நீ தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா. அப்புறம் ஜோஜி, உன்ன மாதிரி ஒரு நண்பன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டான். நீ ரொம்ப நல்லவ. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ கொஞ்சம் வெயிட்ட குறைச்சனா அழகா இருப்ப. அது என்னால முடியுமான்னு தெரியல. நான் முயற்சி பண்றேன். ஆனா ஷிகமாரு, உன்னை பத்தி நான் என்ன சொல்றது? கூர்மையான உன்னோட அறிவை பயன்படுத்தி நீ கண்டிப்பா ஒரு சக்தி வாய்ந்த ஷினோபியா மாறுவ. வருங்காலத்துல கண்டிப்பா நீயும் ஒரு ஹோகாகேவா மாறுவ. உனக்கு அந்த மாதிரி பதவியில விருப்பம் இல்லைனாலும் எப்பயாவது வாழ்க்கையில நீ பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
நாம எத்தனை தடவை ஷோகி விளையாடினாலும் கடைசி வரைக்கும் உன்னை வீழ்த்தவே முடியல. அந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப அதால எதுவும் மாற போறது இல்ல. கடைசியா ஒரு தடவை எனக்காக அது தரியா? ஒரு ஷினோபியா வீர மரணத்தை அடைஞ்சிருக்காரு. உங்களுடைய இந்த பழக்கத்தை நான் இந்த நொடி வரைக்கும் பெருக்கிறேன். இந்த புகையை இன்னும் என்னால உணர முடியுது.